இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s Jana சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 8 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 8 போல் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நிலக்கடலை 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு போல் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக போதுங்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய அன்னாசி பூ எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக சேர்த்துடாமல் ஒரு 2 இதழ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லையும் சேர்த்துட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் மட்டும் தான் வரும். அதனால் அப்படி ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம். 2 இதழ் மட்டும் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 போல் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை தோல் நீக்கிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் வதக்கிக்கலாம். வீட்டில் ரொம்ப காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குறைவான பொருட்கள் வச்சு டக்குன்னு இந்த குருமா செஞ்சிடலாம். இதை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 10 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சிருந்தோன்னா மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு குருமா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தோன்னா குருமா கொஞ்சம் நல்லா திக்காக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தேவைங்கிறதுனால ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குருமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா நல்ல வாசனையோட சூப்பராக நமக்கு குருமா ரெடியாக இருக்குது. திரும்ப நாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். திடீர்னு நமக்கு டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த குருமா செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியோடையுமே சாப்பிட நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.